நான் பேசுறது கேக்குதா? அந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களாம். அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். ஒரு சில மண்ணை தொட்டா ரொம்ப நல்லது, சில நல்ல காரியங்களை இந்த இடத்துல இருந்து தொடங்கினா நல்லதுன்ட்டு இந்த பெரியவங்கெல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி திருச்சியில தொடங்கின எல்லாமே திருப்பு முனையா அமையும் சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. லைக் அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்ல தேர்தலில் நிக்கணும்னு நினைச்சதே திருச்சியில தான். நான் சொல்றது 1956ல. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முதல் மாநில மாநாட்டை நடத்தினதும் திருச்சியில தான். நான் சொல்றது 1974ல. அந்த மாதிரி திருச்சிக்குன்னு நிறைய வரலாறுகள் இருக்குது. நம்ம கொள்கை தலைவர் பெரியார் அவர்கள் வாழ்ந்த இடம், மலைக்கோட்டை இருக்கிற இடம், கல்விக்கு பேர் போன இடம், மதச்சார்பின்மைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் பெயர் பெற்ற இடம், கொள்கை உள்ள மண் இது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு பரவசம், ஒரு எமோஷனல். தொடங்கினா எல்லாமே திருப்பு முனையாக அமையன்னு சொல்லுவாங்க. அதற்கு நிறைய உதாரணம் இருக்கு. அறிஞர் அண்ணா அவர்கள் முதல் முறையாக தேர்தல் நிற்கணும்னு நினைச்சது திருச்சியில்தான். எம்ஜிஆர் அவர்கள் முதல் மாநில மாநாட்டை நடத்தியது திருச்சியில்தான். கொள்கை தலைவர் பெரியார் வாழ்ந்த இடம், மலைக்கோட்டை இருக்கும் இடம், மத சார்பன்மை பெயர் போன இடம், கொள்கை உள்ள மண் திருச்சி. நல்ல காரியங்களுக்கு ஒரு சில மண்ணை தொட்டால் நல்லதென பெரியவர்கள் சொல்வார்கள். அப்படி திருச்சியில் தொடங்கும் எல்லாமே திருப்பு முனையாக. அந்த காலத்தில் குலதெய்வ கோயிலில் சாமி கும்பிட்டு விட்டு தான் போருக்கு செல்வார்கள். அதுபோலதான் அடுத்த வருடம் நடக்கவுள்ள தேர்தலுக்கு திருச்சியில் இங்கே இப்போது பணியை தொடங்கி இருக்கிறது. சொன்னீர்களே செய்தீர்களா? டீசல் விலை 3 ரூபாய் குறைக்கப்படும் சொன்னீர்களே செய்தீர்களா? மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து செய்யப்படும் சொன்னீர்களே செய்தீர்களா? அரசு வேலையில் பெண்களுக்கு 40% இட ஒதுக்கீடு செய்யப்படும் சொன்னீர்களே செய்தீர்களா? அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் திட்டம் கொடுப்பேன் சொன்னீங்களே செய்தீர்களா? அரசு பணியில் 2 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று வாக்குறுதிகள் கொடுத்தீர்களே என்ன? ஆனால் கேள்வி கேட்டுக்கொண்டேதான் இருக்க வேண்டியதாக இருக்கு. திமுகவினரும் இருந்து பதில் வரப்போவதே கிடையாது. திமுகவை சேர்ந்தவர்கள் சொந்தமான மருத்துவமனையில் கிட்னி திருத்து நடைபெற்று கொண்டு வருகிறது. பேருந்தில் பெண்களை இலவசமாக அனுமதி சீட்டு கொடுத்துவிட்டு ஓசி என சொல்லி காட்டுகிறார்கள். எல்லோருக்கும் 1000 ரூபாய் தருவதில்லை, கொடுத்தது சில பேருக்கு, அதையும் 1000 முறை சொல்லி காட்டுகிறார்கள். கல்வி, மின்சாரம், மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை தமிழக வெற்றி கழகம் செய்து கொடுக்கும். பெண்கள் பாதுகாப்பில் சட்ட பிரச்சனைகள் நோ காம்ப்ரமைஸ். நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதை நாங்கள் சொல்வோம், அதை நாங்கள் செய்வோம். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் என்று விஜய் பேசியிருக்கிறார்.